ஒரு உண்மை கதை, போன வாரம் நடந்த கதை. ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடந்துச்சு எனக்கும் என் மனைவிக்கும் 50 பேர் முன்னாடி. அந்த சமயத்தில் நாங்கள் யதார்த்தமாக செஞ்ச சில விஷயங்கள் எங்களை அந்த சங்கடமான சூழ்நிலைகள்லேருந்து காப்பாற்றுனுச்சு. அந்த கதை என்ன, அந்த எம்பாரசிங் மொமெண்ட் என்ன, அந்த சம்பவத்துலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட 5 டெக்னிக்ஸ் என்னென்ன பார்க்கலாமா அன்பு அமிகோஸ்? இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெதர்லாண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாங்கள் அந்த சங்கடமான சூழ்நிலைக்கு ஏன் போனோம், எப்படி போனோன்னு தெரிய வரும் உங்களுக்கு. நெதர்லாண்ட்ஸில் குப்பை எப்படி தெரியுமா போடுவாங்க? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 கண்டெய்னர் கொடுத்துருவாங்க. க்ரீன், ப்ளூ, பிளாக். க்ரீனில் ஆர்கானிக் வேஸ்ட்லாம் போடலாம், ப்ளூவில் பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட்லாம் போடலாம், பிளாக்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் போடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்லாம் போட்டுட்டு ஒரு காமன் ஏரியாவில் கொண்டு போய் அந்த கண்டெய்னரை வச்சுருவோம். கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கண்டெய்னரில் உள்ள கண்டென்ட்ஸை அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போவாங்க ஒவ்வொரு வீட்டில் இருந்தோம். இந்த ஆர்கானிக் வேஸ்ட், பேப்பர், கார்ட்போர்ட், பிளாஸ்டிக் இதெல்லாம் போக மற்ற வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுறதுக்கு வீட்டிலேயே ஒரு பிளாக் பேக்கில் போட்டு சேர்த்துக்கிட்டே வருவோம். அந்த பேக் ஃபுல்லானதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த வீதியில் உள்ள ஒரு டஸ்ட்பினில் போட்டுருவோம். டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு தேவை. அந்த கார்டை போய் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் அந்த டஸ்ட்பின் ஓப்பன் ஆகும். நம்ம பிளாக் பேக்கை அதுக்குள்ளே போட்டுடலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இந்த பிளாக் பேக் போடுறோம் இல்லையா, இந்த குப்பையை நாங்கள் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். போன வருஷம் வரைக்கும் அந்த டேக்ஸை ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருந்தது. வருஷத்துக்கு இவ்வளோ கட்டினா போதும், எத்தனை பேக் வேணாலும் கொண்டு போய் போடலான் இருந்தது. ஆனால் இந்த ஜூலை 2020 ஒரு புது டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. வருஷம் கட்டினா நாங்கள் அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸில் பாதியாக குறைச்சிட்டாங்க. அது குட். ஆனால் அது போக வேரியபிள் காஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நாங்கள் எத்தனை பேக் போடுறோமோ அத்தனை பேக்குக்கு ஏத்தாப்பில் நாங்கள் டேக்ஸ் கட்டணும். ஒரு பேக் போட்டோம்னா அதுக்கு 80 சென்ட், இந்திய ரூபாய் மதிப்புப்படி 70 ரூபாய் ஒரு பேக்குக்கு. அதோடு இல்லாமல் முன்னாடிலாம் 60 லிட்டர் கொடுத்தாங்க ஒரு பேக்கோட கண்டென்ட் அளவு. ஆனால் இப்போ அதையும் பாதியாக குறைச்சிட்டாங்க. 30 லிட்டர் தான் பேக்கோட சைஸு ஒரு தடவை போடுறதுக்கு. இப்போ பார்த்துங்க, பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, பேக்கில் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கண்டென்ட்டை ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணி அந்த பேகு நல்லா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுவோம். அப்படி தான் போன வாரமும் ஒரு பேக் ஃபுல் ஆயிடுச்சு. அதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட வேண்டிய சமயம், நான், என் மனைவி, எங்களுடைய 3 மாத குழந்தை எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் போகலான்னு கிளம்புனோம். கிளம்புற சமயத்தில் சரி இந்த குப்பையே கொண்டு போய் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் பேக்கை எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியே கிளம்புனோம். எங்கள் வீதியில் உள்ள டஸ்ட்பின் பக்கத்தில் போனோம். என் கார்டை ஸ்கேன் பண்ண பார்த்தா அந்த டஸ்ட்பின் திறக்கலை. அண்டாக்கா கசும் அபுக்கா குசும் திறந்துடு சீசேன்னு சொன்னேன், அப்பையும் திறக்கல. ஏன்னா அந்த டஸ்ட்பின் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எதுவும் போட முடியாதுன்றதுனால அது திறக்கல. சரி, நம்ம வீதியில் தான் திறக்கல, பக்கத்து வீதியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீதிக்கு போனோம். பக்கத்து வீதிக்கு போய் ஸ்கேன் பண்ணேன் என் கார்டை. அங்கேயும் அதே கதை தான், திறக்கல. அப்புறம் அதுக்கடுத்த வீதிக்கு போனோம், அங்கேயும் திறக்கல. அப்புறம் அதுக்கடுத்த வீதி, அங்கேயும் திறக்கல. சரி, எந்த வீதியிலையுமே திறக்கல, எல்லா இடத்துலையும் ஃபுல் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம சூப்பர் மார்க்கெட் தானே போகிறோம், சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் உள்ள டஸ்ட்பின் கண்டிப்பாக திறக்கும், ஏன்னா அது ஒரு பெரிய டஸ்ட்பின், அங்கே ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பித்தோம். சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தொம்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்த பிளாக் பேக் கிழிஞ்சு அதுக்குள்ளே இருந்த எல்லா குப்பையும் கீழே விழுந்துருச்சு. அந்த ஏரியா ஒரு பயங்கர பிஸி ஏரியா, சென்ட்ரல் ஏரியா, பயங்கர கூட்டம் உள்ள ஏரியா. அந்த பேக் கிழிஞ்சு விழுந்த உடனே அங்கே இருந்த எல்லாரும் எங்களை தான் பார்த்தாங்க. அந்த மொமெண்ட் பயங்கர எம்பாரசிங் மொமெண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடந்திருக்கா? அப்போ கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்க. சரி, இந்த மொமெண்ட்டை நாங்கள் எப்படி சமாளிச்சோன்னு சொல்லவா? அப்போ 5 டெக்னிக்ஸ். முதல் விஷயம், முதல் டெக்னிக், நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், சூப்பர் மார்க்கெட்டிங் பக்கத்துல இருக்கு, வேகமாக போய் ஒரு பிளாக் பின் பேக் வாங்கிட்டு வா, நம்ம இந்த குப்பையை அள்ளி கொண்டு போய் போடலான்னு சொல்லி என் மனைவியை உடனடியாக அனுப்பி வச்சேன். அதாங்க முதல் டெக்னிக்கு. ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடந்ததுக்கப்புறம் உடனே ஆக்ட் பண்ணுங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு உடனே திங்க் பண்ணுங்க. ரெண்டாவது டெக்னிக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்கு, அதை கண்டுக்காதீங்க. என் மனைவி பிளாக் பீன் வாங்குறதுக்காக கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போயிட்டா. நான் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். இந்த பக்கம் குப்பை கிழிஞ்சு கிடக்கு, இந்த பக்கம் எங்களுடைய குழந்தை. ரோட்டில் போகிற வர்றவங்கெல்லாம்
அந்த குப்பையை பார்க்குறாங்க, என்னையை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் மைண்டில் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி இங்கே நிற்க வச்சுட்டு நான் பிளாக் பேக் வாங்க போயிருக்கணும்டா. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். ஆனால் அந்த சமயத்தில் நான் சீரியஸாகவே நினச்சது என்னென்னா, இதை பெருசாக கண்டுக்க வேணாம். ஏன்னா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை. அதனால் இது பெருசாக கண்டுக்க வேணாம், நம்ம கேஷுவலாக ஹேண்டில் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்களுடைய குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ஜுஜ்ஜு கண்ணா, ஏய் சமத்து கண்ணா, புஜ்ஜி குட்டி, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். யார் கூடயும் ஐ கான்டாக்டே வைக்கல. இதாங்க அந்த ரெண்டாவது டெக்னிக்கு. அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடந்துருச்சுன்னா அதை பெருசாக கண்டுக்காதீங்க. அடுத்து மூணாவது டெக்னிக்கு. நான் யார் கூடயும் ஐ கான்டாக்ட் வைக்கல, இருந்தாலும் ஒருத்தர் கூட ஐ கான்டாக்ட் வைக்க நேர்ந்தது. அவர் என்னையை பார்த்தார், பக்கத்தில் இருந்த குப்பையை பார்த்தார், பார்த்துட்டு சிரிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை நான் பண்ணல, எங்களுடைய குழந்தை தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோலரில் இருந்த எங்கள் குழந்தைய காமிச்சேன். அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டார். இதாங்க மூணாவது டெக்னிக்கு. நகைச்சுவையை கையாளுங்க. நகைச்சுவையை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நகைச்சுவையாக பேசுறது எப்படின்னு கற்றுக்கணுமா? அப்போது இந்த வீடியோ பாருங்கள். நாலாவது டெக்னிக்கு. என்னுடைய மனைவி சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா பிளாக் பின்னோட. ஆனால் அவள் கையில் இன்னொன்று இருந்துச்சு. என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னான். தெரிலன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னால், நீங்கள் என்ன வெறும் பிளாக் பின் பேக் மட்டும் தான் வாங்கிட்டு சொன்னீங்க, அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் நம்ம வெறும் கையில் அந்த குப்பையை அள்ளி பிளாக் பேக்கில் போட வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போ நான் க்ளவுஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன், க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டுடலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் பாஸ்ன்னு சொன்னான். இதாங்க நாலாவது டெக்னிக்கு. ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடந்துருச்சுன்னா நம்ம பதட்டத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாது, டக்குன்னு ஏதாவது செஞ்சுருவோம். ஆனால் அந்த இடத்துல பதட்டப்படாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஆக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல என்னுடைய மனைவி எப்படி பண்ணா அது மாதிரி. அஞ்சாவது டெக்னிக்கு. நானும் என் மனைவியும் சேர்ந்து அங்கே உள்ள குப்பை எல்லாத்தையும் அள்ளி ஒரு புது பிளாக் பேக்கில் போட்டு அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு எங்களுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் ஒரு 100 மீட்டர் நடந்திருப்போம். பார்த்தா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் குப்பை கிடந்துச்சு. அந்த குப்பையும் எங்களுடைய பேக்லேருந்து விழுந்த குப்பை மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்போ தான் புரிஞ்சுது, அந்த பிளாக் பேக் முன்னாடியே லைட்டாக கிளிய ஆரம்பிச்சிருச்சு. கிழிஞ்சு கொஞ்சம் விழுந்திருக்கு, ஆனால் பெருசாக கிழிஞ்சது சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலன்னு. அப்போ அங்கே கிடக்க குப்பையை அள்ளணும் இல்லையா? அதனால் ஒரு பிளாக் பேக் எடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளவுஸ் எடுத்து அதை போட்டுட்டு குப்பையை அள்ளி கொண்டு போய் மறுபடியும் டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்தேன். இதாங்க அஞ்சாவது டெக்னிக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நடக்கிறப்ப அந்த மொமெண்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிக்காமல் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிக்கணும். என்னுடைய மனைவி யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா க்ளவுஸ் வாங்கினா, எக்ஸ்ட்ரா பின் பேக் வாங்கினதுனால அந்த சிச்சுவேஷனையும் எங்களால் சமாளிக்க முடிஞ்சது. நம்மால் ஒருத்தர் ரோட்டில் குப்பை அள்ளிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போனேன், போய் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு. அதுக்கு சொன்னார், இந்த இடம் ரொம்ப குப்பையாக இருக்குது, அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னார். யோ குனிஞ்சு பாரியா, அது குப்பை தொட்டியா அப்படின்னு. நீங்கள் குப்பையை போடுறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோவுக்கு லைக்கை போடுங்க, ஷேரை போடுங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க. பாய் அன்பமிகோஸ்.